வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் வேற லெவல் பண்றாங்க அவன். வேற லெவல் பண்றான்ட்டு நீங்க 1 hour எபிசோட் பாத்தீங்களா? 1 hour மட்டும் இல்ல, நான் லைவும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நைட்ல வந்து பார்த்துட்டு இருப்பேன். எங்க பார்த்தாலும் அந்த மூஞ்சி தான் வருது எனக்கு. இன்னும் தூங்கும் போது கனவுல கூட அவன் மூஞ்சி தான் வருது எனக்கு. ஆமா ப்ரோ, நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து திருப்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கானே, அது 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 ஆக்சுவலா வந்து நான் தான் பிசியோதெரப்பிலேயே வந்து பெரிய டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றான். ப்ளஸ் வந்துட்டு நான் தான் கஷ்டப்பட்டு வந்தேங்கிறான். நான் வந்து ஒரு யூடியூபர் கிடையாது, ஆங்கர் கிடையாது, நான் பெரிய செலிபிரிட்டிலாம் கிடையாது, நான் வந்து 1 yearலயே ஃபேமஸ் ஆமா, ஆயிட்டேங்கிறான். தற்பெருமைவாதின்னா இந்த ஆள் மட்டும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது சொல்லிட்டீங்க. அது அது அடுத்து அது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அது அவன் கேரக்டர் அவன் லூஸ் பண்றான், அது ஓகே, அது நம்ம தெரிஞ்சதுதான். நம்ம அது பிரச்சனை இல்லை. இப்போ அவன் பிக் பாஸ் வந்திருக்கான். பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து உன் உளவியலை வந்து சோதிக்கும், அடுத்தவன் ட்ரிகர் பண்றோமா இல்லையான்னு பார்க்கணும், ஓகேவா? இவன் வந்து ட்ரிகர் ஆக மாட்டேங்கிறானே, அடுத்தவன் ட்ரிகர் ஆகிறானே, அப்போ இவன் தானே ஜெயிச்சிட்டு இருக்கான். அதான் மேட்டர் நம்ம பார்க்கணும். நீ காலைல அந்த பொண்ணு பேர் என்னது, ரம்யா ஜோவா, அவளை அழுதுட்டா. ஆமாமாங்க. நான் லைவ்ல ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்க்கல, டக்குன்னு அழுது கூட பார்த்தேன். அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நீ 1 hour ஷோல காமிச்சான் ஃபுல்லா. ஆக்சுவலி தலைவர் மேலே தப்பு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ள அந்த க்ளீன் பண்ணிட்டு இருந்தான், கதவை தந்து வெளியே போகும்போது என்னது கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அது சொல்லக்கூடாதுல்ல. இதை வந்து கேட்டா அந்த இவ கேட்டிருக்கா, அப்போ பேர் என்னது, அரோரா கேட்டா. ஓகே சொன்னா, என்ன சொன்னாரு கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு. சும்மா தப்பா சொல்றான்னு சொல்லிட்டு போய் சண்டைக்கு போனான். ஸோ போன காரணம் கரெக்டு. ஆனால் இந்த எல்லாம் சொல்லிட்டான் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லல, நான் எனக்கே சொல்லிட்டேன். அது எப்படி உனக்கே சொல்லிக்க முடியும், நீ அவங்கள தான் சொல்ற, கண்ட்ரி போட்டா கிடைக்கிறது. ஸோ அந்த விதத்தில் ஓகே, அந்த பொண்ணு ரம்யா ஜோசா கரெக்டாக பண்ணா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவன் வந்து சமாளிச்சுட்டே இருக்கான், கோவம் வருது இவங்களுக்கு. என்ன சொல்ல இன்னொன்று, இந்த மேட்டரில் வந்து என்ன சொல்றது, வாட்டர்மெலன் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன மேட்டர் தெரியுமா, இந்த சண்டை நடக்கும்போது அவ சொல்றா, என்ன நீங்க படிச்சவங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவ தான் ஃபர்ஸ்ட் கேட்பா. ஆக்சுவலாக பார்த்தா யாரு, இந்த ரம்யா ஜோ கேட்பா, ஓகேவா? அதுக்கப்புறம் சண்டை பெருசாகும் போது இவன் திருப்பி கேட்பான், என்னமா நீ என்ன படிச்ச மாதிரி இது பண்ற நீ அப்படின்னு கேட்பான். உடனே யோல, நான் படிக்கல, என் குடும்ப கஷ்டம், இப்போ அவர் வந்து இதை வந்து சொல்லி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சண்டையாகி, அப்புறம் நாம்பளை பசங்க வந்து அடிக்கிற மாதிரிலாம் போவான். பேர் வந்துச்சு எனக்கு, அடிக்கிற மாதிரிலாம் போவான். அங்க என்ன ஆயிடுதுன்னா, அப்படி வளர ஆரம்பிச்சிருவா. அங்க என்ன ஆயிடுதுன்னா, அவன் ஸ்கோர் பண்ணிடுறான். யாரு, வாட்டர்மெலன் ஸ்டார். நீங்க என்ன ட்ரிகர் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. இன்னும் தலைவர் என்ன பண்றாரு, கேமரா முன்னாடி போயிட்டு என்னை எல்லாம் ட்ரிகர் பண்றாங்க பாருங்க, என்ன பிரேக் பண்ண பாக்குறாங்க, நான் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், நான் பிரேக் ஆக மாட்டேன், ஆனா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருக்கா. ஸோ இதான் நடந்துச்சு. இதை பத்தி அதெல்லாம் அதான் ப்ரோ, நேத்து கொரட்டைக்கு சண்டை, இன்னைக்கு கண்ட்ரி ஃப்ரூட் சண்டை. ஆமா. என்ன சண்டை போடுன்னு தெரியாம போட்டுட்டு இருக்காங்க. அதான் ஒட்டுமொத்த பைத்தியங்களையும் உள்ள இறக்கி விட்டு நம்மளையும் பார்க்க விட்டுருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன, நீங்க சொன்னீங்கல்ல இன்டெலெக்சுவல்னு, ஒரு பயம் இன்டெலெக்சுவல் கிடையாது. அதாவது ஆமா, என்ன ஆச்சுன்னா, இந்த ஆள்னால வந்துட்டு அந்த கானா வினோத் இருக்காப்ல இல்ல பாத்தீங்களா, அந்த ஆள் நல்லா கானா இது ஆமா. பண்ணுவான். அவன் வந்து இவன் இவன் பண்றத பார்த்துட்டு எல்லாமே இவன் ஷேடோல போயிடுறாங்க. எல்லாமே ஷேடோனா மறைஞ்சிடுறாங்க. இந்த ஆள் மட்டும் தான் தெரியுறான். அதுல பாத்தீங்கன்னா அந்த கானா வினோத்லாம் வந்து சாரி, கானா திவாகர் நினைக்கிறேன். திவாகரா வினோத்தா, வினோத் தான் நினைக்கிறேன். கானா வினோத். அவன் வந்துட்டு இவன் பண்ண ஏதாச்சும் ஆக்டிங் பண்ணான்னு வச்சுங்களேன், கேமராமேனாவே ஆயிடுறான். உடனே கிட்ட வந்துடுறான், அவன்ல கிட்ட வந்துடுறான், அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் நார்மல் மனுஷன் மாதிரி அட்வைஸ் பண்ண இல்ல, ஆரம்பிச்சிடுறான். கேமராமேன் மாதிரி ஏதோ எடுத்துட்டு கேமரா இது பண்ற மாதிரி கேமரா பிடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஏதாச்சும் இவன் வேட்டரம்பல் பேசிக்கிட்டு இருந்தான்னா ஏதாச்சும் கவுண்டர் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காப்ல, கேப் விடுவான்னு. அந்த ஆளும் கேப் விடாம பேசிட்டு போயிடுறான். விக்ரமும் அப்படி விக்னாப்புல பார்த்துட்டு அப்படி நின்றுறாப்புல. இல்ல விக்கல் விக்ரம் கேட்டா, அவன் சொன்னால, என்ன யூடியூபர்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அதான் பிடிக்காது சொல்லிட்டு இவன் கருத்து அது. இவெல்லாம் இல்ல யூடியூபர் அது தானே, விக்கல். அவன் சொல்றான், ஏங்க யூடியூபர்னா அவளுக்கு எவ்வளவு விஷயமா, அதையும் நீங்க ஒரு மாதிரி கில்த்தனா பேசுறீங்க, அதே மாதிரி காமெடி பண்றதுலாம் வரும், நான் காமெடிலாம் கிடையாது அப்படி சொல்றீங்க, நான்லாம் காமெடி பண்ணி தாங்க படிச்சுட்டு இருக்கேன், காமெடி பண்ணி தான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், என் கீழே வந்து 12 பேர் வேலை செய்யறாங்க, நீங்க ஏன் வந்து ஒரு இதா பேசுறீங்க, ஏமா அது உனக்குமா, எனக்கு வந்து எனக்கு பிடிக்காதம்மா, அதை தான் நான் சொன்னேன், ஏமா நீங்க ட்ரிகர் ஆவறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொன்னல, நீ என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்க மாட்டா, ஆனா அவனுக்கு பேசி பாக்குறாரு. அதான் ப்ரோ. அப்புறம் பார்வதி வந்து அந்த ஆள் கூட இருந்தா தான் ஆமா, ஆமா. ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கும்ட்டு அந்த ஆள் கூடயே அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே தெரியுது.
அப்புறம் ரம்யா ஜோவு, அப்புறம் அந்த பிரவீன் நினைக்கிறேன். பிரவீன், கமருதீன் எப்படியாச்சும் இந்த ஆளை வந்து வம்புக்கு இழுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க மூக்கு உடைஞ்சு தான் போறாங்க. அந்த ஆளு பிரவீன் எது பாத்தியா? சொன்னாலும் கத்தி அத அதான். பத்தியா அத பத்தியா? பார்த்தேன். தேங்காய் உடைக்கும் போது தானே. தேங்காய் அப்படியே உடைப்பா நீ? ஏன்டா? அதான் சொல்றேன், ரொம்ப ஆர்வ கோளாறுல இருக்கான் அவன். சும்மா அந்த டைல்ஸ் மாதிரி இருக்கா, அதுல 2 முட்டு அதோட பிஞ்சிட்டு போகுது தேங்காய். எவனாவது கத்தி வச்சு உடைப்பான், அருவா வச்சு உடைப்பான். அது ஊர்ல உடைப்பாங்க, அது ஓகே. ஏன்னா ஊர் சைடுல நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது, அந்த மொசைக் மாதிரிலாம் இருக்குது கிச்சன்ல. அதனால உடைப்பாங்க, இல்ல திண்ணையில உடைப்பாங்க. கரெக்டா இல்லையா? கோயில்ல உடைக்கிற மாதிரி. இல்லைன்னா ஆமாமா. அந்த அருவாத்து உடைப்பாங்க. இந்த ஆள் கத்தி 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 எடுத்து உடைச்சிட்டு இருக்கு. ஏட்டா கத்தி வந்து ஆணினே வெட்டாது சில நேரத்துல. ஆணினே ஸ்ட்ராங்கா இருந்தா சில நேரத்துல கத்தி வெட்டாது, பாத்திருக்கியா? நம்மளே ஆமாமா. போட்டு அமுக்கணும். அவன் ஒரு பைத்தியம். அதுவும் நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. அவனும் ட்ரிகர் ஆகிறான் அவனே. அவன் பாத்தியா? இவன் இந்த என்னது நம்ம வாட்டர் மேன் அட்டாக் பண்ண உடனே வந்துடுறான் அவன். அவன் ஏதோ அவனை வந்து அவன் பேர் வந்து விகானாவா? அந்த பொண்ணு ஏதோ கலாய்க்க ஆரம்பிச்சிடும். சண்டை வந்துடும், ஒரு சண்டை வந்துடும். அப்ப நம்ம ஆள் சொல்லுவாரு, வாட்டர் மேன், யோ ஏன் லேடிஸ்குள்ள வச்சு டீசெண்டா பேசியா அப்படி சும்மா சொல்லுவாரு. உடனே சண்டை அடைவோம் 2 பேருக்குள்ள. அதே மாதிரி இந்த சொன்னால இப்ப இந்த சொன்னால அந்த ரம்யா ஜோ சண்டை சொன்னல, சண்டை முடிஞ்சு வந்துருவான். உடனே இவன் சொல்லுவான், உடனே வந்துருவாரு இவரு. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவன் எனக்கு தெரிஞ்சு அந்த இவன் சரியில்லை பிரவீன். அவன் ஒரு மாதிரி இதாக தான் இருக்கான். டக்குன்னு ஆமா ட்ரிகர் ப்ரோ. ஆகிறான். அவன் ரொம்ப என்ன சொல்றது, முந்திரி கோட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆமா ஏதோ ஆமா ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா பண்ணிட்டு மூக்கு உடைஞ்சு போயிடுறான். வேற ஒண்ணு அதான் சொல்றேனே, ரம்யா ஜோ, அந்த பிரவீன், அந்த கரெக்ட். கானா வினோத், ஆமா. அந்த எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கானல்ல அவன், எல்லாருமே வந்து இவனை வந்து அமுக்கணும்னு பாக்குறாங்க. அதாவது யார வாட்டர் மில்லனை வந்துட்டு அடிக்கணும்னு பாக்குறாங்க. எப்படியாவது ஜூஸ் போடலான்னு பாக்குறாங்க. இந்த ஆளு இந்த ஆளு அதுக்கு வந்து இடம் கொடுக்காம அவனுக்கு மூக்கத்தான் உடைக்கிறான் அந்த ஆளு. ஏன்னா அந்த ஆளு வந்துட்டு உங்களுக்கு சரியான ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு, அதாவது கிவ் அண்ட் டேக்கா இருக்கணும்ல. இந்த ஆள் சொல்றதான் கரெக்டுங்கிறான், நீ சொல்றது தப்பு அப்படின்றான். அதே அது வந்து கேரக்டர், அது தெரியல. சைக்காலஜில ஒரு கேரக்டர் அது. நான் ஆமா என்ன சொல்றேன் அது அப்புறம் மட்டும் தான். அதான் கேட்பாங்க. ஆமா நீ சொல்றது கேட்கவே மாட்டான். உள்ள எடுத்து மைண்டுக்குள்ள போவே போகாது. அதான் டெலியூஷனல் சொல்லுவாங்க. ஆமா ப்ரோ. அப்புறம் சபரி இருக்கானுல்ல, சபரி வந்து ஏதோ ஒன்று பாக்குறான். இவன் வந்து அவனை வந்து நம்ம வழிக்கு நம்ம இவன் இந்த ஆளை கொண்டு வர முடியாது. அவன் வழியிலே அவன் போட்டு நம்ம வேற வழியில போவோம் அப்படின்னு அவன் ஒரு ரூட்ல எடுத்து போயிட்டு இருக்கான். அப்புறம் மீதி பொண்ணுங்கெல்லாம் வந்து வாட்டர் மிலனை சுத்தி வர வச்சு என்ன பண்ணுதுன்னா, என்ன நடந்துச்சுன்னு அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கலான்னு கண்டென்ட் அது ஒரு கண்டென்ட்டா ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு தேனி இருக்கு. தேனி மாதிரி ஆயிட்டா நம்ம ஆளு. எல்லாரும் வராங்க, அவங்க விட்டு தான் வராங்க எல்லாரும். ஆமா. இது இது எப்படியோ இல்ல இது எப்படியோ பாத்தியா? இப்படியே அந்த போச்சுன்னு வச்சுங்களேன். அந்த இந்த ஸ்விம்மிங் ஆளை பூல்ல கட்டுப்படுறது கஷ்டம். ஸ்விம்மிங் பூல்ல பாத்தியா இல்லையா? மட்மன் அட்டகாசத்தை. பார்த்தேன். மழை வந்த தப்பு தானே. அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். இதுல ட்விட்டர்ல வந்து பார்த்தேன். எனக்கு புரியல, எப்படி தலைவனுக்கு அவ்வளவு எனர்ஜி? அதை கவனிச்சியா? அதத்தான் தெரியலைங்க. எனர்ஜி ஃபுல்லா அதான் ஏதாச்சும் இடையில போய் ட்ரிப் ஏத்திட்டு வரணும். இல்ல அவனு காலையிலயும் சீக்கிரமா வச்சிடறான், பாத்திருக்கியா? சீக்கிரமா வச்சிடறான் அவன். 5 அது மணிக்கெல்லாம் வச்சிடறான். நைட்டு வரைக்கும் பயங்கர எனர்ஜியா இருக்கு. அது பயங்கரமா பார்த்து நான் ஏன் ஃபர்ஸ்ட் நார்மலா பார்க்கும்போது அவன் பார்த்தா ஒரு வயசான நம்மள இருப்பான், குண்டா இருப்பான், கிண்டல் பண்ணுவான். பிசிக்கலா ம், ஃபிட்னஸ்லாம் அவ்வளோ இருக்காது. அப்பதான் தோணுச்சு நம்மளுக்கு வெளியே இருக்கும்போதெல்லாம். ஒரு தத்தி ஒரு மாதிரி தான் இருப்பான்னு ம், நினைச்சேன். ஆனா இதுல பார்த்தா அங்க இருக்க சின்ன பசங்களோட இவன் தான் எனர்ஜி அதிகமா இருக்கு. டான்ஸ் ம். எல்லாம் பாத்தியா? காலையில நைட் வரைக்கும் எனர்ஜியா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு டயர்டா மாட்டேங்கிறான். இன்னொன்னு, நீ நார்மலா தான் எனர்ஜி இருக்கும், அது ஓகே. இப்ப நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன்னு வச்சுக்கேன், சண்டை போட்டா உனக்கு ஒரு மாதிரி மைண்ட்லாம் ட்ரெயின் ஆனது தெரியும்ல, அது எனர்ஜி போயிடும். ம், இவன் ம், இவன் தான் அதிகமா சண்டை போடுறான். 10 பேர் சண்டை போடுறான். ம், ஆனா ம், அப்படியே இருக்கான் பாரு. கெத்தா இருக்கான். பிளஸ் பிளஸ் இவன் வந்து இதுல வேற இருக்கான். இந்த பிரிச்சிருப்பான் இந்த குரூப். இவன் தான் வேலை செய்யணும். கரெக்ட்டா இல்லையா? பெருக்குறான், ஆமாமாங்க. தூக்குறான். பார்வதியுமே ஆ அந்த இவன தான் சூப்பர் கூப்பிடுறாய்ங்க. குடும்பம். இவன தான் ஆமாங்க. கூப்பிடுறாய்ங்க. கரெக்ட்டா இல்லையா? ம். கரெக்ட், ஆனா கரெக்ட். அவனுக்கு எனர்ஜி குறையவே மாட்டேங்குதுயா. கால் வலிக்குது, கை வலி சொல்லவே மாட்டேங்கிறான்யா. பேசிக்கிட்டே இருக்கான்யா. வாய் பேசிட்டே இருக்கு, கை வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுவே வந்து இந்த வடிவு படத்துல தான் நான் இருக்கு. இல்ல நீங்க அந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஆமாமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நந்தினி சொல்லும். செகண்ட் எடுத்தோனே அந்த கெமின்னு அந்த பொண்ணு ஸ்டோரி சொல்லி சீக்கிரம் முடிச்சுருவாங்களாட்ருக்கு. நான் இந்த ஆள் சொல்றப்ப தான் வந்து 1 ஹவர் எபிசோட் பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இது லைவ்ல ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தேன். ப்ரோ அது ஒன்னவே திருப்பி திருப்பி சொல்றான் ப்ரோ. அவன் ஏதோ படிச்சேங்கிறான். அது எல்லாமே படிச்சதுதான். அந்த ஆக்சுவலா வந்து நல்ல குடும்பம், வசதியான குடும்பம். நான் கூட ரொம்ப ஏழை குடும்பம்னு நினைச்சேன். நல்லா காடு தோட்டம்லாம் இருக்க மாட்டேங்குது. நல்லா படிக்க வச்சிருக்காங்க. நல்லா ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க வச்சிருக்காங்க. இந்த ஆளா கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்றான். அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. வீட்டுல இருந்து கொஞ்சமா தான் காசு கொடுப்பாங்க அப்படி இப்படிங்கிறான். அதெல்லாம் கிடையாது. கரெக்ட் நல்லா தான் படிக்க வச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு என்னன்னா
இவன் வந்து அந்த சொல்றதவே சொல்றான். திருப்பி திருப்பி திரும்ப நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா ஷார்ட் டைம்ல வந்துட்டு நான் வந்து இப்படி பிரபலமானனால எல்லாருமே வந்து என்னைய வந்து பார்த்து பொறாமப்படுறாங்க. அதவே திருப்பி 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 மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறான். ஒரு 4 பேர் வேற சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறாப்ல அந்த ஆளு. அது வந்து எப்படி கடைசியில ஒரே ஒரு பையன் சொல்றான் சோகமா, அது 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 காமெடியா இருந்துச்சு. என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான்ப்பா, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சோகம் இருக்கும்ல. எனக்கு என்னன்னா, இன்னும் எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு தான் அமைய மாட்டேங்குது, சிங்கிளா இருக்கேன். அதுதான் எனக்கு அதோட சொல்லி கட்டுறேன். அதுதான் எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற சொல்றான். இல்ல ஐயோ ஐயோ. அதுல வேற ஒரு சொன்னாப்லைங்க. அது என்னன்னா, இந்த ஆளு வந்து ஒரு படம் நடிச்சாப்லையா, அந்த டைரக்டர் வந்து சொன்னாப்லையா, ரஜினிக்கு ஈக்குவலா இப்ப இப்ப ஒரு ஸ்டார் இருக்காப்ல, அந்த ஸ்டார் மாதிரி வந்துருவீங்க நீங்களும். அந்த ஸ்டார்லாம் காணாம போயிட்டாங்க, ஆனா அந்த ஸ்டார் மாதிரி நீங்க வருவீங்க அப்படின்னாப்லையா. பாத்துங்க, டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த டைரக்டர் அதான் யாருன்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. அது எவன் தெரியல. 5 அதுக்கப்புறம் இப்ப படம் என்ன, நடிச்சுக்கிறாங்க. என்ன ப்ரோ? அப்புறம் இது பத்தியா நம்ம இவங்க சுபிக்ஷாக்கும் பாருக்கும் சண்டை ஆயிடுச்சு. அது பத்தியா அது வேலை கேப்ப. ஆமா. அது வந்து பார்வதி வந்து அதான் சொல்றேனே, பார்வதி வந்து சர்வைவர்னு ஒரு ஷோ ஜீ தமிழ்ல. அது கிட்டத்தட்ட ஆமா இப்பதான் பார்த்தேன். அது எப்ப வந்துன்னா ஒரு 15 நாள் கூட தாங்கல. தொரத்தி விட்டாய்ங்க. அந்த மாரி கேரக்டர். வாய வச்சுட்டு கம்முனே இருக்காது. நாட்டாமத்தனம் பண்ணிட்டே இருக்கும். இந்த பொண்ணெல்லாம் என்ன பண்ணும்னா, அடுப்படியில போட்டு நீ வந்து இந்த கனி வந்து உள்ள நின்னுட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா தான் அடுப்படிய ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சமைச்சுக்கிட்டே இருக்கு. இரு அப்படி இரு இல்ல. கணிக்கு அப்புறம் வருவான். ஃபர்ஸ்ட் விளம்படி இல்ல அதத்தான் சொல்றேன். அந்த சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேலை வாங்க தெரியல. ஆக்சுவலா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்து கிச்சன்ல இருக்கீங்க, ஒரு 2 பேர் மட்டும் ஆக்சஸ் பண்ணுங்க. இல்ல 3 பேர். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அந்த கிச்சன் டீம் மட்டும் இருங்க. மீதி எல்லாம் வரக்கூடாது. கச்ச கச்சன்னு பேசிட்டு இருக்க கூடாது. எங்களுக்கு சத்தமா இருக்கு. சூப்பர் டிலக்ஸ்க்கு வந்து சத்தம் கேட்க கூடாதுங்க. இல்ல இல்ல அப்படின்னு போன எல்லாம் சீசன் வெளியில ஞாபகம் இருக்கா? போயிருங்க. போன சீசன் ஞாபகம் இருக்கா? அப்படின்ட்டு ஒரு ஒரு போன சீசன் ஒரு ராஜாவா டாஸ்க் வந்து ராஜாவா இருக்கும்போது இது பண்ண சொல்லுவாங்களே, கீழ் வேலை செய்யணும்னு அதான் சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் பண்ணுவோம் தெரியுமா? அதே மாதிரி டாஸ்க் தானே இது. அதான் அதான். ஆனா இவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்கை வந்து புரிதலே இல்லை. இது ஏதோ சும்மா அது துடைக்க சொல்லுதுங்க, உடனே துடைக்க மாட்டேங்குதுங்க. இது வந்து அதான் கயன்னு எல்லாமே பேசணும், எல்லாமே கேமரால வரணும் அதுக்கு அப்படின்னு தான் தான் சண்டை. நினைக்குது ஒழிஞ்சு. சுபிக்ஷா சொன்னா சொல்றா, அந்த அரோரா வந்து நீ வந்து சரியா வேலை வாங்க மாட்டேங்கிற, நான் நல்லா வேலை வாங்குறேன், நம்ம டீம் தான் போய் வேலை வாங்கணும்னு சொல்றா. இவ சொல்றா, நான் உன் இஷ்டத்துக்கு வேலை வாங்க முடியாது, நீ ஸ்ட்ரிக்டா வேலை வாங்குவேன், நான் ஃபன்னா வேலை வாங்குவேன். அது ஒரு சண்டை. அது பத்தியா அது சண்டை போயிடுது. அப்பதான் அந்த பார்வதி கிட்ட சண்டை போடும்போது சண்டையாயிடும். அதான் ப்ரோ, சுபிக்ஷா வந்து எப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குது. அதுவும் ரம்யோஜோலாம் வந்துட்டு நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கணும், நான் பேசணும், ஏதோ ஒன்று காமித்து தெரியணும்னு பண்ணுதுங்க. அது அப்படி கிடையாது. இது வந்து மைண்ட் கேமு. கரெக்டாக ப்ராப்பராக நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் அங்கே சொல்லியிருக்காங்க, அதை வச்சு விளையாண்டாவே ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். இவங்க அதை விட்டுட்டு அதாவது ரூல்ஸ் போடணும். இவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் தானே, அங்கே இருக்காங்கல்ல, இவங்க இவங்க எப்போ எந்திரிச்சு வெளியில் வர்றாங்களோ அப்போ தான் வந்து பேக்கப் சாங் போடுவாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே 7 பேரும் எந்திரிச்சு வெளியில் வரும்போது தான் வந்து பேக்கப் சாங்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கேஸ் ஆன் ஆகும். ஆமா உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ் அக்சஸ் பண்ண முடியும். ஆமா. அப்பதான் மைக்ரோவேவனோட கரண்ட் வரும். ஃப்ரிட்ஜும் அக்சஸ் ஆகும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதுவும் எடுக்கக்கூடாது. அது முள்ள வந்துட்டு நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கீங்க வந்து சும்மா தான் இருக்கணும். டீ காஃபி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சாப்பிடும் போதும் இதனால ஒரு சண்டை அவங்களுக்கு வச்சு தெரியுமா? பரிமாறிட்டு தான். இதனால சண்டை வச்சு சொல்லுங்க. தெரியுமா? அந்த பிரவீன் காந்தி வந்து என்ன சொல்லுவான், இவங்க லேட்டா தூங்குறீங்கம்மா, எனக்கு யாரும்மா டீ போட்டு குடுப்பா? சீக்கிரம் ம் எந்திரிங்கம்மா. பவர் ஓவரா யூஸ் பண்ண அவன் சொல்லுவான், சார் நம்ம பவரா யூஸ் பண்ணணும் சார். ஏம்மா உன் பவருக்கா நான் காத்திருக்க முடியுமாம்மா சொல்லிட்டு அது ஒரு சண்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த இவன் இருக்கான்ல துஷாரா, அவன் வந்து முட்டைய வந்து கொஞ்சம் குடுத்துருவான் விக்கலுக்கு. நீ குடுக்கக்கூடாதுன்னு சொன்னா, இல்லடா நான் குடுத்தா குடுக்கலாம். என் விருப்பம் தானே சொல்லி குடுத்துருவான். அப்புறம் ஏதோ பண்ணிருவாங்க. ஏதோ ரூல்ஸ மீறிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். தண்ணி நெனைக்கிறேன். வாட்டர் பாட்டில வந்து யூஸ் பண்ணிருவாங்க. கிச்சனுக்கு ஏதோ ஊத்திருவாங்க போல இருக்கு. தண்ணி யூஸ் பண்ணிருவா ஆமா போல இருக்கு. ஆமா. இதனால என்ன ஆயிடும்னா, அதான் பெனல்டி. இங்கேருந்து ஒரு ஆள் அங்க போணும். அங்கருந்து ஒரு ஆள் இங்க வரணும். ஃபர்ஸ்ட் பிரவீன் காந்திய கேட்பாங்க. பிரவீன் காந்தி ஒத்துக்க மாட்டாரு நம்ம ஆளு. அதுக்கப்புறம் என்னாவும் துஷார் போயிடுவான். துஷார் இங்கேருந்து போயிடுவான். அங்கருந்து வந்து அவ பேர் என்னது விஹானாவா? அவ இங்க வந்துருவா. அத பத்தியா? மாத்திப்பாய்ங்க. இதான் ஆமா ஆமா. தண்டனை. ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. இதான் தண்டனை. ஆமா. அதையும் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுதுங்க. இப்போ நான் வந்துட்டேன், நீ வந்துட்டு இது என்ன, இது எப்படி நினைச்சுக்கிச்சுன்னா, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்ட்டு சீசன் 8ல இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு ஆட்களை வந்து இந்த பக்கம் வந்தோடனே அது ஒரு இது மாதிரி நினைக்குதுங்க. ஜாலியா நினைக்குது. இது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. எப்படி அதை வந்து அவங்க ஒரு ரூல்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது.
இன்னொன்னு இப்ப கணிக்கு வருவோம். இந்த மாதிரி நான் இதனா குக்குத் கோமாளி நடிச்சிச்சா வந்து சமைக்கிறதுலயே இதா இருக்கு. அந்த என்னது ஏதோ தாய் சொல்லுவாங்களே, ஏதோ தாய் அந்த மாதிரி அடிச்சது ஃபுல்லா சமையல்லே அப்படி கான்சன்ட்ரேஷன் அதுலயே இருக்கியா? சாம்பார் இது போடுங்க, அது போடுங்க, அதுலயே இருக்காது. அது பாத்தியா கிச்சன்ல தான் இருக்கு நினைக்கிறேன்ல. ஆமா கிச்சன்லயே தான் இருக்கு. அதுக்கு அது இந்த பிரவீன்லாம் கிச்சன்லயே தான் இருக்கானுங்க. இது அதுவும் தப்பு. ஆக்சுவலா வந்து அதான் சொல்றேனே, ஆக்சுவலா வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் வந்து இவங்க கண்ட்ரோல் எடுக்கணும். எனக்கு வந்து இந்த குக்கெல்லாம் நீங்க வந்து அந்த குக்கை வந்து அவங்க பிரிச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. யாரு அந்த டீம்ல இருந்தே பிரிச்சுக்கிட்டாங்களா இல்ல இவங்க வந்து இவங்க வேலை வாங்கணும் ஆக்சுவலா. அப்போ வந்து பார்வதிலாம் வேலை வாங்கலாம். இதெல்லாம் சும்மா பேசிக்கிட்டே இருக்குது. வாய் பேசிக்கிட்டே வாட்டர் மில்லனோட ஒட்டிக்கிட்டு காசிப் பேசிக்கிட்டே அது அது அப்படியே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் குக்கிங்ல உட்கார வைக்கணும். உட்கார வச்சா தான் அது வந்து அங்க ஒரு பிரச்சனையா வருது. அப்போதான் நேச்சுரலா பிரச்சனையாகும். இதெல்லாம் வந்து இவங்களா சின்ன சின்னதா புடிச்சு சின்ன ஒரு விஷயத்தை புடிச்சு பெருசாக்குறாங்க. அங்கெல்லாம் வந்து பார்வதி எல்லாம் கொண்டு போய் கிச்சன்ல போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அந்த இவன் பேர் என்னது? சாமியார் பேரு? சாமியார் பேர் வந்து கலையரசன் தானே? கலையரசன். ஐயோ அவனை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. அவன் என்ன அவன்? இல்ல ப்ரோ, கலையரசன் பத்தி ஒண்ணு சொல்றேன். கலையரசன் பத்தி அந்த இமாத் ஒரு வீடியோ தான் போட்டிருந்தாரு. அந்த ஆளு வந்து அந்த பையனுக்கு 25 வயசு தான் ஆக மாட்டேங்குது. ஆனா வந்து அவன் ஒரு 1700 பறை இசை கலைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி 1 மணி நேரம் பறை இசை வாசிக்க வச்சு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து இது அதாவது அந்த இது என்ன சொல்றது, கிராம கூத்து இந்த இதுல தெருக்கூத்து நாட்டுப்புற கூத்து. நம்ம நாட்டுப்புற கூத்து மாதிரி அதுல வந்து கிட்டத்தட்ட 1600 பிளேடு என்னமோ கண்ணிலே எடுத்திருக்கான். அந்த கரகாட்டம் மாதிரி ஆடி கீழே இருந்து கண்ணுல இருந்து பிளேடு எடுப்பாங்க பாத்தீங்களா, கீழே வச்சு ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி 1600 பிளேடு எடுத்திருக்கான்.